த 688 இது ஒரு ரியல் ஈவெண்ட், சொல்லப்பட வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம். அமெரிக்காவுடைய இனவெறி நிறவெறி முகத்தை கிழிச்ச ஒரு படம் தான் இது. ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர் டெய்லர் பெரி. இந்த படம் ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் பேஸ்டில் தான் கதை போகும். படத்தினுடைய ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று கிராஸ் ஆகுது, நிலத்தில் வந்து விழுது. அந்த வீரனை வெளியில் இழுத்து போட்டால் அவனுடைய பாக்கெட்டில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, ரத்தக்கரையோடு இருக்குது. அதை எடுத்து அவனுக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்காக அவன் பேக்கில் வச்சு அனுப்பி போடுறாங்க. அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து வாய்ஸ் ஓவரில் அப்படியே போகும். ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கக்கூடிய வார்த்தைகள் அது. ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே ஓப்பன் ஆகிறப்ப ஆடம் அண்ட் லீனா இவங்க 2 பேரும் காதலர்கள். ஸோ இவங்களுக்கு எதிர்ப்பும் இருக்கும் வீட்டு சைடு. பொண்ணு வீட்டு சைடு என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து நீ பேசிக்குவாப்பா அப்படின்னு. அவரும் என்ன பாரு, ஓகே நான் வாருக்கு போயிட்டு திரும்ப வந்தவுடனே அந்த வேலையை முதல்ல செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. போன ஆள் திரும்ப வரல. ஒரே ஒரு லெட்ரு இந்த பையனுடைய வீட்டுக்கு போகவும் இறந்துட்டான் அப்படின்னு காதலி வந்து ஒரு முடிவு எடுப்பாப்புல. ஹிட்லரை நான் கொல்லணும் அப்படின்னு, அதுக்காக நான் ஆர்மியில் சேரணும் அப்படின்னு திரும்ப ஆர்மிக்கு வராங்க. அதுதான் வந்து அந்த 688 த பெட்டாலியன் விமன்ஸ் ஆர்மி. லீனா தன்னுடைய பெரிய போராட்டத்தின் பிறகு சோல்ஜராக மாறுறாங்க. இவங்க பாட்டி முன்னாடியே சொல்லுவாங்க, நீங்கள் போர்க்களத்துக்கு போகிறப்ப அங்கே சோறாக்கி போடுற வேலைக்கு தான் இந்த கருப்பின பெண்களை பயன்படுத்துவாங்க, துணி துவைக்கிறதுக்கு, சோறாக்கி போடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க, அதனால் நீ அங்கெல்லாம் போகாத அப்படின்னு அவங்க பாட்டி எச்சரிக்கை விடுப்பாங்க. லீனாவுக்கு பாட்டி என்ன சொன்னாங்களோ அதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இந்த உமன்ஸ் ஆர்மி கேம்பில் இருக்கும். கேப்டன் ஆகட்டும், மேஜர் ஆகட்டும், இவங்களை யாரையுமே வந்து இந்த ஒயிட் அமெரிக்கன் ஆர்மி சோல்ஜரில் இருந்து ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க யாருமே மதிக்கவே மாட்டாங்க. இனவெறியும் அதே போல் தீண்டாமையும் இது எல்லாமே வந்து அவங்க மேலே செலுத்திக்கிட்டே இருப்பானுங்க. அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை ஒய்ஃபை சந்திக்கிறதுக்கு ஒரு பெண் வந்து வாசல்லே நின்றுருவான் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக. எதுக்காக அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா, உள்ளே வர சொல்ல பேசலான்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லுவாள், என் மகன் வந்து வாருக்கு போனான், ஆனால் அவங்ககிட்ட இருந்து ஒரு கடிதம் கூட எனக்கு திரும்ப வரவே இல்லை. நான் அனுப்புறது அவனுக்கு போய் சேருதான்னு தெரியல. அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையானாவது எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இஷ்யூவாக வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு எடுப்பார். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து எப்படி வரும்னா, சார் இங்கே பாருங்கள், இந்த வாருக்கு வாகனத்தை பயன்படுத்துறதே பெரும்பாடாக இருக்குது. இதில் இந்த லெட்டரெல்லாம் கொண்டுட்டு போய் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நடக்குமா என்னங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நாங்களும் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். சிறிய அளவு தான் எங்களால் பண்ண முடியுது, பெரிய அளவுக்கு எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டிஸ்கஷனில் உட்காந்துட்ருக்கிற ஓப்ரா வின்ஃப்ரி வந்து சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட 688 விமன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் எகத்தாளமாக ஒன்று சொல்லுவார், யார் அந்த பிளாக் விமன்ஸை, அவங்களால அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய முடியல, இதில் இவங்க போய் லெட்டர்லாம் வந்து டெலிவரி பண்ண போகிறாங்களா, சும்மா விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த அம்மாவுக்கு கோபம் அதிகரிச்சிடும். நார்மலாக விமன் சொல்லியிருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். குறிப்பாக இந்த கருப்பின பெண்ணோட கேரக்டரை பற்றி கேரக்டரைசேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுப்பாப்புல செம்ம காண்டாயிருவாங்க. அவங்க இந்த வேலையை செய்வாங்க, பிரசிடெண்ட் இந்த இதுக்கு உத்தரவிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு ஆர்டர் பாஸ் ஆகுது. இந்த விமன் சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறது இந்த அமெரிக்கன்ஸில். இப்போ இவங்க போக வேண்டியது வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு, இந்த 688 சோல்ஜர்ஸும். ஸோ இவங்க கப்பலில் போய் சேர்றாங்க. அமெரிக்கனோட அந்த சீனியர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, மிலிட்ரி ஆஃபீஸர், உங்கள் விமன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து பெரேடில் ஆஹா ஓஹோ நீங்களே, கப்பலை விட்டு இறங்கின உடனே என்னை பார்க்க வர வரைக்கும் பெரேட்லேயே வாங்க அப்படின்னு சொல்லுவார். கப்பலிருந்து இறங்கின உடனே இவங்களும் பெரேடில் கிளம்பி அந்த நாட்டுக்குள்ளார நடந்தே போகிறாங்க. அந்த ஹையர் அத்தாரிட்டி வந்து மிரல்றாப்பில். இந்த விமன் மேஜரும் வந்து அவர் மூஞ்சியே பார்ப்பாப்புல, இப்போ அவன் மூஞ்சி எங்கடா வச்சுக்குவாங்கிற மாதிரியான ஒரு லுக்கிலேயே பார்ப்பாங்க. இவங்களோட டாஸ்க் அப்படிங்கிறது பெரிய தலைவலி. அங்கே இருக்கக்கூடிய லெட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 17 மில்லியன் லெட்டர்ஸ் வந்து அங்கே கிடக்கு. இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் அப்படிங்கிறது 6 மந்த்துன்னு சொல்லுவார். ஆனால் இந்த அம்மா மேஜர் அம்மா என்ன சொல்லுவோம், 3 மந்தில் அதை நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் சொல்லிடுவாங்க. போய் பார்த்தா குடோனாக லெட்டர் கிடக்கும். அப்படி பேதளிச்சு போய் நின்று அப்படி ஒரு கட்டத்தில் சவால் தான் பார்த்துருவோம் அப்படின்ட்டு இறங்கி வேலை செய்வாங்க. அந்த ஒரு ஐடியாலஜியாக வேலை செய்வாங்க. லெட்டரை எப்படி பிரிக்கணும், எந்தெந்த வகையில் பிரிக்கணும், பேர் ஒரே மாதிரி நிறையா பேர் வந்தால் அதை எப்படி பிரிக்கணும், இதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் எல்லாமே இருக்குது. அதாவது லெட்டரில் வரக்கூடிய வாசனையை வச்சு கண்டுபிடிக்கிறது,
அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கன்னு கையில் வரைஞ்ச மேப்பை வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு ஒவ்வொரு டாஸ்க்கு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அந்த விமன் சோல்ஜர்கிட்ட. ஒரு 1000 லெட்டரு 10,000 லெட்டரு 1,00,000 லெட்டரு அப்படின்னா ஓகே, கிட்டத்தட்ட 17 மில்லியன் லெட்டர் அப்படின்னு குவிஞ்சு கிடக்கிறப்ப யோசித்து பார்த்தா நமக்கே தலையை சுத்தம். ஆனால் இது வரலாற்றில் உண்மையாக நகர்ந்த ஒரு நிகழ்வு இது. அந்த வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த மாதிரியான ஒரு சூழலில் எப்படி இந்த பெண்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்கு இந்த படம். அதே போல் இந்த படத்தினுடைய கடைசியில் யார் அந்த உண்மையான ஆட்கள் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. இந்த படத்தை பற்றியான உங்களுடைய தாட்டை கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் மற்ற படங்கள்லாம் பண்ணியிருக்கோம் ரிவ்யூ, பாருங்கள். அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.